அதுல அப்படி என்ன எழுதி இருந்துச்சு? சொல்றேன். என் மாமா என்னைய முதல்ல பார்த்து 1 வருஷம் ஆக போகுது. அதனால மாமாவும் நானும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கீழே ராசாத்தி இனியன் எழுதி இருந்துச்சு. நம்ம ராசாத்தி இல்ல ராசாத்தி, அது கையெழுத்து போட்டிருந்தது மாப்பிள. கையெழுத்து போட்டிருந்தது மாப்பிள. என்ன யோசிக்கிறேன்? நம்பிட்டானோ? இப்ப வாடா நீ வலிக்கு. அடேங்கப்பா, அழகு பெரிய ஆள் தான். கருப்பா இருந்தாலும் புள்ள கணக்காதான் இருக்கான். மாப்பிள, அந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அண்ணனா நான் என்ன செய்யணுமோ அதை தாண்டா மாப்பிள நான் செஞ்சேன். நீ சொல்லு மாப்பிள, நான் பண்ணது தப்பா மாப்பிள? மாப்பிள, நீ கேக்குற மாதிரி நான் யாரு எதுவும் சொல்லி கொடுத்தலாம் இதெல்லாம் பண்ணல மாப்பிள. என் தங்கச்சிக்காக, அவ வாழ்க்கைக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த ஏற்பாடுலாம் பண்ண மாப்பிள. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள. இதுல எதுவும் பொய் இல்லையே மாப்பிள. நீ வேணா தங்கச்சிட்ட கேட்டு பாரு மாப்பிள, கேட்டு பாரு. அதுவே கண்ணை கசக்கிட்டு ஆமான்னு தான் சொல்லும். அப்படி எதுவும் பொய்ன்னு தெரிய வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் மாப்பிள. நீ என் தங்கச்சிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடு, அதை நான் ஏத்துக்கிறேன். பார்த்து மாப்பிள. பொறுமையா போ மாப்பிள, பார்த்து. ஆண்டவா. மிஸ்டர் கருத்தவரே, நீங்க கருத்தாதான் பேசுறீங்க. தேங்க்யூ சில்பாமா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. சிக்கலா? என்ன? இப்ப இனியும் போய் ராசாத்தி கிட்ட இதெல்லாம் கேட்டா, ராசாத்தி அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சில்பா, நீ பொண்ணா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லம்மா, நீயும் பொண்ணுதான். ஆனா உனக்கு பொண்ணோட மனச பத்தி தெரியல எனக்கு. ராசாத்தி சும்மாவே கோயில் குளம் சுத்திக்கிட்டு இருக்க பொண்ணு. இனியும் கூட சந்தோஷமா தான் வாழணுங்கிறதுக்காகத்தான் ராசாத்தி கோயிலுக்கே போவா. ராசாத்தி தான் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கோயில்ல நிச்சயம் நான் சொன்ன மாதிரி அவ ஒரு லெட்டரை எழுதி வச்சிருப்பா. இப்ப போய் இனியும் கேட்டான்னு வையேன், என் தங்கச்சி ஆமா மாமா அப்படின்னு தான் சொல்லும். நீயும் அத பாரு. அதுக்கப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீயும் இனியனும் என்ன பார்க்க போறீங்க? நான் பார்க்க தானே போறேன். என்ன நான் என்ன இங்க காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா இல்ல, ஒருவேளை ராசாத்தி இல்லன்னு சொல்லிட்டா? அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஒருவேளை சொல்லிட்டா? ஒருவேளை அப்படி சொன்னா என்ன நடக்கும்? இனிய உன்னை கொன்னுடுவேன். பரவாயில்லையா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? இங்க பாரு, நேரா வீட்டுக்கு போவோம். ராசாத்தி இனி என்கிட்ட என்ன சொல்றான்றத தெரிஞ்சுக்குவோம். ஒருவேளை ராசாத்தி நான் சொன்ன மாதிரி அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி உசுர காப்பாத்திக்கோ. வா போவோம். வா சீக்கிரம் போய் பாப்போம். இந்த கம்பு வேற. என் மேல தப்புதான். மாமா பேசினதுல தப்பே இல்ல. எப்படி குடும்ப விஷயம் வெளியில போச்சுன்னு மாமா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கேட்டது நியாயம்தான். ஆனா அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.
ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனை வருதோ? என்ன ராசாத்தி, நீயே ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி ராசாத்தி, நீ ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. உன் கண்ணு வேற கலங்கிருக்கு. என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன், இனி எதுவும் திட்டினானா? குடும்ப விஷயத்துல இப்படி நடந்துக்கலாமான்னு மாமா ஒரு நியாயம் சொன்னாரு. அது எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதான் மனசு பாரமா இருக்கு. ராசாத்தி, பூசி மொழுகாம எதா இருந்தாலும் விவரமா சொல்லு. என்ன சொன்னா இனிய? நானும் மாமாவும் சந்தோஷமா இருக்க. வீட்ல நடந்த ஏற்பாடு மாமா செய்யலன்னு உங்களுக்கே தெரியும். அழகர் அண்ணனும் ஷில்பாவும் தான் பண்ணிருக்காங்க. ம், ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதான் அத்தை இப்ப பிரச்சனையா வந்து நிக்குது. இங்க பாரு, உங்களுக்கு பிரியமானவங்க ஒரு நல்லதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அத்தை, மாமா கேக்குறாரு. அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்மள பத்தின விஷயம் மூணாவது மனுஷனுக்கு எப்படி போச்சுன்னு ரொம்ப கோவப்பட்டாரு அத்தை. என்ன ராசாத்தி, இதெல்லாம் போய் பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இல்ல அத்தை, மாமா கேக்குறது நியாயம் தானே. நம்மள பத்தின விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு மாமா நினைக்கிறாரு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீ சொல்ல வேண்டியதுதானே எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. மாமாவை எப்படியாத்த எதிர்த்து பேசுவேன். அதுவும் போக மாமா கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நானும் மாமாவும் சந்தோஷமா இல்லைங்கிறத நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? எனக்கும் அந்த கோவம் இருக்கு அத்தை. ராசாத்தி, நடந்ததையே நினைச்சு மனசு குழப்பிக்காத. எப்பவுமே பிரச்சனைய மனசுல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சு பாரு. அப்பதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இல்ல அத்தை, எங்க லைஃப்ல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. யாரோ செஞ்ச தப்புக்கு மாமா முன்னாடி நான் தான் அத்தை தலை குனிஞ்சு நின்ன. இத பத்தி ஷில்பா கிட்டயோ அழகர் அண்ணகிட்டயோ கேக்குறது நாகரிகமா இருக்காது. ஆனா யார் இப்படி பண்ணாங்க, இதுக்கு யார் காரணம்னு என் நெஞ்சு குத்திக்கிட்டே இருக்கு அத்தை. மாமா மனசு மாறி கொஞ்ச நாளாதான் என்கிட்ட கொஞ்சம் பாசம் காட்டுறாரு. அது பிடிக்காத யாரோதான் இப்படி பண்ணிருக்காங்களோன்னு தோணுது அத்தை. ஐயோ ராசாத்தி, போதும். ஏன் என்ன இப்படி காயப்படுத்துற? இந்த எல்லா ஏற்பாட்டுக்கும் காரணம் நான் தான். போதுமா? அத்தை, உனக்கும் இனி எனக்கும் ஒரு நல்லது நடந்துராதான்னு இந்த வீட்ல என்ன தவிர வேற யார் நினைப்பாங்க சொல்லு? இனி எனக்கும் உனக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன். அதான் ஷில்பாவையும் அழகரையும் வச்சு எப்படியாவது அதை சரி செய்ய பார்த்தேன். உங்களுக்குள்ள எப்படியாவது தாம்பத்தியம் நடக்கணும், நீ அம்மா வாங்கணுங்கிற ஆசையில தான் நான் இப்படி பண்ணிட்டேன் ராசாத்தி. நான் பண்ணது தப்புன்னு நினைச்சேன்னா என்னை மன்னிச்சிடு ராசாத்தி. ஐயோ அத்தை, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க அத்தை. இனியும் கேட்டது நியாயம் தானே ராசாத்தி. அத நினைச்சு நீ வருத்தப்படுறதும் சரிதான்.
ஆனா ஒரு மாமியாரா என் மருமக நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ராசாத்தி, இது தப்பா இருந்தா இனிமே உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அத்தை, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. என் வாழ்க்கையில தலையிட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அத்தை. நீங்க செஞ்சது தப்பா சரியான்னு சொல்றதுக்கு நான் யார் அத்தை? எங்களுக்குள்ள ஒரு நல்லது நடந்துராதான்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கம் எனக்கு புரியாம இல்ல அத்தை. என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்னு நினைச்சா என் மனசு வலிக்குது அத்தை. ராசாத்தி, இந்த வீட்டுல நான் இருக்கிறதே உனக்காக தான். நீயும் இனியனும் எனக்கு ஒரு பேரம் பேத்திய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன் ராசாத்தி. என்ன இனியா, என்னமோ மாதிரி வர? ஒண்ணும் இல்ல பிரிமா. நான் சொன்ன விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்க முடியாம குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. அது விஷயமா தான் இப்ப நான் ராசாத்தி கிட்ட பேச போறேன். இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிரு பிரிமா. அத்தை, நீங்க நாசுக்கா பத்த வச்சது நல்லாவே பத்திக்குச்சு போல. சில்பா நில்லு நில்லு. இந்த மரகதத்தை பத்தி நீ என்ன நினைச்ச கண்மணி? அத்தை, சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு சகுனி மூல அத்தை. வா வா, இந்த பக்கமா வந்து இங்க வா. இப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பொறு. அங்க பாரு, அந்த கண்மணியும் மரகதமும் வாசப்படியிலே நிக்கிறாளுங்க. ஓ, வா வா, பாத்து வா. சப்பா, நந்தி மாதிரி வாசல் முன்னாடியே நிக்கிறாளுங்களே. இவளுக்கு போக மாட்டாளுங்க போல இருக்க. என்ன ஆச்சு? இங்கேதான் நிக்கிறாளுங்க. என்ன பண்றது? இப்ப அவங்க பேசுறது எப்படி கேக்குறது? அவன் வேற மேல இந்நேரம் ராசாத்திட்ட கேட்க ஆரம்பிச்சிருப்பானே. எப்படி மேல போறது? பேசாம ஏறி அப்படியே குதிச்சிரு. டேய், இரு. வாங்க அத்தை, போலாம். ம். ஏதாவது டேய், ஏன் நீ இரு. இருக்கு? இத வச்சு ஏற போறியா? இரு, சத்தம் போடாத. ஆண்டவா, இங்க பாரு, நல்லா புடிச்சுக்க, விட்டுறாத. ஆமா, ஆத்தாடி. ராசாத்தி, மாமா, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா மாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அழகர் இருக்கான்ல, அவன் நீ சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொன்னான். அது உண்மையான எனக்கு தெரிஞ்சாங்க. நான் சம்பந்தப்பட்டதா? ம். அப்படி என்ன சொன்னாரு? அப்பனே 18ஆம் படி கருப்பா, நீதான்ப்பா இதுல இருந்து என்னை காப்பாத்தணும். நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ சொல்ற பதில தான் சில முக்கியமான விஷயங்களை சரியா தப்பான்னு தீர்மானிக்க முடியும். எதா இருந்தாலும் தயங்காம உண்மையை சொல்லு. என்ன மாமா இவ்ளோ சொல்றீங்க?
நீங்க என்ன கேட்டாலும் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். ஐயோ, நீ எப்பயாச்சும் அந்த மண்டுக்காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? என்ன மாமா பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இத கேக்குறீங்க? நான் தினமும் தான் போவேன். ராசாத்தி, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் என்ன கேள்வி கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி கேளுங்க மாமா. நீ கோயிலுக்கு போனப்ப எப்பயாச்சும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்கியா? ஐயா 18ஆம் படிக்கிறப்பா மெயின் மேட்ருக்கே வந்துட்டானப்பா. ராசாத்தி என்ன சொல்ல போறேன்னு தெரியலம்மா. என் உசுறு உங்க இல்லாதமா இருக்கு. தெரியல மாமா, ஞாபகம் வரல. நல்லா யோசனை பண்ணி சொல்லு ராசாத்தி. மாமா ஞாபகம் வந்துருச்சு. என்ன ராசாத்தி சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி வேண்டுதல் லெட்டர் எழுதி லெட்டர் எழுதி மாமா லெட்டர் எழுதி நான் எங்கேயும் வச்சது இல்ல மாமா. ஆத்தாடி அழகரே, உன் உசுரை காப்பாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ராசாத்தி, நீ சொல்றது உண்மையா? ஆமா மாமா. டேய் அழகுற, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ போச்சு, இன்னைக்கு என் தலையை எடுத்துருவாங்க. நம்ம ஓடிடுவோம். அம்மா உயிர் பிடிச்சு ஓடினா போதும்டா. டேய் சில்பா, என்னடா அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏனி புடி, என்னாச்சு? புடி புடி, ஏனி புடி. சரி வா. ஐயோ இனி என் கை கொடு. இப்பா ஆமா. ஐயோ ஐயோ அப்பா. டேய் என்னடா ஆச்சு? சில்பா, நீ சொன்ன மாதிரி தான் இனி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அட பாவி, இங்க இருந்த ஆபத்து. வா, நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு இப்ப போக முடியாது. நான் பின்னாடி பக்கமா ஓடிடுறேன். ஐயோ அட பாவி, நான் சொன்னா கரெக்டா இருக்கும். இவனை நம்பி புண்ணியமே இல்ல. பின்னாடி எங்க போறான்? என்னாச்சு மாமா, ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீ எதுவும் பேசாத. எங்க தப்பு நடந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன தப்பு மாமா, என்ன ஆச்சு? நான் தான் நீ எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டேன். இனியா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு இனியா. இனியா, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு ஒரு உண்மை சொல்றேன் போதுமா? ராசத்துக்கு வர வர மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் அவளால எதுவும் உறுதியா சொல்ல முடியல. இல்ல டோரா, நான் கோவில்ல அப்படி ஒரு வேண்டுதல் லெட்டர் எழுதி வச்சதே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கியா ராசத்தி? உனக்கு வேண்டுதல் லெட்டர் எழுதுற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ கோவில்ல அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்ப. ஏய் டோரா, ராசாத்தியே திட்டவட்டமா சொல்றா. நீ என் மூட மாத்தலான்னு இப்படி எல்லாம் பேசுறியா? இனியா, உனக்கு நம்பிக்கை இல்லனா? நான் சொன்ன உண்மைய இப்பவே இங்கேயே ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? எங்க ப்ரூவ் பண்ணு. இனியா, நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ராசத்தி ஒரு நாள் நீ சொல்ற மாதிரி லெட்டர் எழுதுறத பார்த்தேன். ராசத்திக்கு ஞாபகம் இல்ல போல. அது என்னன்னு கேட்டேன். இது வேண்டுதல் லெட்டர் நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வைக்க போறேன்னு ராசத்தியே சொன்னா. ராசாத்தி, உண்மையா? மாமா எனக்கு எதுவும் ஞாபகம் வரல மாமா. இனியா, நீ வேணும்னா நம்ம பூஜை ரூம்ல போய் பாரு. சாமி சிலை கீழே அப்படி ஒரு லெட்டர் இருக்கும் பாரு. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ராசத்தி தான் சொன்னா. சாமி சிலை கீழே அப்படி ஒரு லெட்டர் வைக்க போறேன்னு. ராசத்தி சொல்லாம பின்ன எனக்கு எப்படி தெரியும்? ராசாத்தி, அப்படியா? மாமா ஒரே குழப்பமா இருக்கு மாமா. இனியா, நீ போய் பூஜை ரூம் சாமி சிலை கீழே பாத்தீங்கன்னா உனக்கே உண்மை தெரிய போகுது.